ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். உபத்திரவங்களை கண்டு துவர்ந்து போகாதீர்கள். இக்காலத்து பாடுகள் இனி நம்மில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகையும் செய்வோம். இந்த உலகத்தில் பாடுகளும் உபத்திரங்களும் உண்டு. வெற்றி உண்டு, செழிப்பு உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் சில நேரம் சில பாடுகள் வெளியாய் நம் தேவராட்சியத்தில் பிரவேசிக்க வேண்டும். சோதனை நம்மை அழிப்பதற்கல்ல, சாதனை படைப்பதற்கு. ஒரு தேவனுடைய வார்த்தையை வாசி கேட்கலாம். மேன்மையில 11:35 வாசிக்கிறோம். வேறு சில மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். டொமிசியன் ராஜா காலத்துல ஹையர் போஸ்ட்ல கிறிஸ்தவங்க இருந்தாங்க. ஏன்னா கிறிஸ்தவம் ஆட்சி மதமாக இருந்தது. அவருக்கு ரொம்ப கிறிஸ்தவத்தை பிடிக்கும். அதனால உயர்ந்த அதிகாரியா இருந்தார்கள். ஆனால் அவர் மரணத்துக்கு பிற்பாடு ரோமன் பீரியட்ல மேரி வணக்கம் வந்தது. அதுல தூபம் காட்டாதவர்களை சித்திரவதைப்படுத்தினார்கள். ஒரு சிறைச்சாலையில 2 பெண்மகள், தாய் தகப்பன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். தாய் தகப்பனும் நாடு கடத்தப்பட்டார்கள். அதுல காயப்பட்டு திரும்பி வரும்போது அப்பா மரித்து போனார். தாய் தலை வெட்டப்பட்டு மரித்தார்கள். காரணம், கிறிஸ்துவை அவர்கள் மறுதலிக்கவில்லை. எங்களுக்காக மரித்து அடக்கமடப்பட்டு உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிற ஒரு இயேசு அவரை மறுதலிக்க மாட்டோம் என்று உறுதியாயிருந்தார்கள். அந்த பிரியானாவும் அவர் சகோதரியும், டெமிட்ரியா அப்படின்னு நினைக்கிறேன், 2 சகோதரிமார். அதுல அக்கா அந்த டெமிட்ரியா விசுவாச அறிக்கை பண்ணி கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டேன் என்று அதுல மறைத்து போறாள். ஆனா பிரியானா ரொம்ப கஷ்டப்படுத்தப்பட்டாள். சொத்துக்களெல்லாம் பறிமுதல் பண்ணினார்கள். ஆனாலும் இந்த உலகத்துல நான் கிறிஸ்துவ மறுதலித்து வாழவில்லை என்று சொல்லி விசுவாசத்திற்காக நல்ல போராட்டம் போராடி ஓட்டத்தை முடித்தாள் என்று சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் 70-80 வருஷம். ஒன்று நம்முடைய மரணம் அல்லது இயேசுவின் வருகை வரப்போகிறது. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இந்த முதல் எனக்காக நீதியின் கிரீடம் ஆயத்தமா இருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக விரும்புகிற யாவருக்கும் அந்த நாளில் தருவேன் என்று சொல்லுகிறார். இம்மரையும் அலெக்சாந்தரும் விசுவாசமாய் கப்பலை சேதப்படுத்தினார் எழுதியிருக்கிறது. அவர் வரும்போது விசுவாசத்தை காண்போர் எழுதியிருக்கிறது. விசுவாச துரோகம் முந்தி நேரிடுமா. மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை போராட்டம் வருதா, கவலைப்படாதுங்க. கர்த்தர் துணை நிற்பார். பின்வாங்காதிருங்கள், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். முடிவிலே மிக ஆசீர்வாதமான எதிர்கால பரலோக வாழ்க்கை கர்த்தர் தருவார். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்தால் நீங்கள் எல்லாரையும் பார்க்கலும் பரிதபிக்கப்பட்டவர்கள். இம்மைக்குரிய வாழ்க்கை வாழாமல் மறுமைக்குரிய நித்திய வாழ்க்கைக்கு நேரம் ஓட கிருபைதான். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a nice day.